நேற்று நடந்த போட்டியில நம்ம நெனச்சோம் இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா விளையாட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கடைசி டைம்ல அர்ஜென்டினா கேமையே மாத்தி 2க்கு 1 அப்படிங்கிற விகிதத்தில இப்ப FIFA வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அர்ஜென்டினா. இந்த மாதிரி தான் எஜிப்தும், அர்ஜென்டினாவும் மேட்ச் நடந்துச்சு. அதிலேயும் கூட கடைசி வரைக்கும் நம்ம நெனச்சோம் எப்படி தெரியுமா? எஜிப்து தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு. ஆனா கடைசி டைம்ல கேமே மாறிட்டு அதில சில சில கருத்து வேறுபாடுகளாகி ரெஃப்ரி வந்துகிட்டு அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சில கருத்து வேறுபாடு இப்போ வரைக்குமே போய்க்கிட்டு இருக்கு. அது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப அர்ஜென்டினா, இங்கிலாந்து. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன குறிப்பா நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நேற்று நடைபெற்ற FIFA உலகக்கோப்பை 2026 அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி இங்கிலாந்தை 2க்கு 1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தொடர்ச்சியாக 2வது முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. போட்டி தொடக்கத்திலிருந்தே இரு அணிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விளையாடினார்கள். முதல் பாதியில் கோல் எதுவும் இல்லை. 2ஆம் பாதியின் 55வது நிமிடத்தில் இங்கிலாந்தின் ஆண்டனி கார்டன் கோல் அடித்து தனது அணியை முன்னிலைக்கு கொண்டு வந்தார். அதன் பின்னர் அர்ஜென்டினா தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியது. 85வது நிமிடத்தில் லியோனல் மெஸ்ஸியின் அற்புதமான பாசிங்கை பயன்படுத்தி என்சோ பெர்னாண்டஸ் சமநிலை கோல் அடித்தார். அதன் பின் கூடுதல் நேரத்தின் 92வது நிமிடத்தில் மீண்டும் மெஸ்ஸியின் துல்லியமான கிராஸை லவுடாரோ மார்டினஸ் தலையால் கோலாக மாற்றினார். இதனால் 2க்கு 1 என்ற கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறியது. இந்த வெற்றி அர்ஜென்டினாவின் போராட்ட மனப்பான்மையையும் கடைசி நிமிடம் வரை நம்பிக்கையை இழக்காத அணியின் குணத்தையும் மீண்டும் உலகிற்கு எடுத்துக்காட்டியது. குறிப்பாக 39 வயதிலும் லியோனல் மெஸ்ஸி வழங்கிய 2 அசிஸ்டுகள் இந்த போட்டியின் திருப்பு முனையாக அமைந்தன. அர்ஜென்டினா இதுவரை 3 முறை FIFA உலக கோப்பையை வென்றுள்ளது. 1928 முதல் உலக கோப்பையை கைப்பற்றியது. 1986 டியாகோ மரடோனா தலைமையில் கைப்பற்றியது. 2022 லியோனல் மெஸ்ஸி தலைமையில் கைப்பற்றியது. 2026 உலக கோப்பையில் தற்போது அர்ஜென்டினா இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அடுத்ததாக ஸ்பெயினை எதிர்கொண்டு 4வது உலக கோப்பை பட்டத்தை வெல்லும் இலக்குடன் களமிறங்குகிறது. 2026 FIFA வேர்ல்ட் கப் உலக கோப்பையை எந்த அணி கைப்பற்றும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.